ஔவையார் முத்துக்கருப்பன் 5வது பிறந்தநாள் வாழ்த்து மடல். சுகதி உயர்நிலைப்பள்ளி, சுப்பிரமணியன் தொழில்நுட்பக் கல்லூரி, வைகோ பழனியப்பா சகோதரர்களின் பதிப்புகள். செங்கிடாய்க் கருப்பர் படைப்பு, முத்துமாரி அம்மன் திருவிழா போன்ற பல பெருமைகளைப் பெற்ற ராயவரத்தில் முத்துக்கருப்பன் கலா அப்பத்தாவிற்கும் திருநாவுக்கரசு அடைக்கம்பை ஆயாவிற்கும் பேரனாக வரமாக வந்தவனே. தனது ஐயா சின்னராமன் செட்டியாரே தனக்கு பேரனாக வந்தான் என ஐயா ஐயா என அன்புடன் அழைத்து தசரதன் ராமரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என நினைத்து ராம ராமா என அழைத்து பார்த்து ரசிப்பாராம். அதைப் போலவே உன்னை பார்த்து ரசிக்க ஆசைப்பட்டு அழைத்து நீ வந்தால் உன் கால் வலிக்குமே என நீ இருக்கும் இடத்தில் உன்னை பார்த்து கன்னத்தை தடவி கொடுக்கும் முத்துக்கருப்பன் ஐயாவை ஐயாவாக பெற்றவனே. செய்யாதே என்பதை உடனே செய்து கலா அப்பத்தாவை கோபப்படுத்தி பின்னர் செய்ய மாட்டேன் என கூறினாலும் கோபமாக இருக்கும் அப்பத்தாவை ஐயா அன்புடன் அப்பத்தாவை அழைப்பது போல ஏங்க ஏங்க என அழைத்து சிரிக்கச் செய்யும் கெட்டிக்காரனே. நீ வருகிறாய் எனத் தெரிந்தவுடன் உனக்கு பிடித்ததை வாங்கி வைத்து நீ கேட்க கேட்க வாங்கி கொடுக்கும் திருநாவுக்கரசு ஐயா வாண்டு வாண்டு என அழைத்து நீ விளையாண்ட விளையாட்டுச் சாமான்களை நீ உறங்கும் பொழுது சலிக்காமல் ஒவ்வொரு முறையும் அடுக்கி வைக்கும் அடைக்கம்மை ஆயா. இத்தகைய அப்பத்தா ஐயா ஆயா ஐயாவின் வழிகாட்டுதல்களை பெற்று செல்லம் கொடுக்கும் அம்மாவும் அன்புடன் கண்டிக்கும் அப்பாவையும் ஒவ்வொரு முறை பேசும் பொழுது சமத்தா இருக்கணும், சேட்டை செய்யக்கூடாது, அப்பா அம்மாவிற்கு உதவணும் என கூறும் மாமாவும் பார்க்கும் பொழுது புத்தாடைகளை பரிசளிக்கும் மாமியும் உன்னுடன் ஓடி விளையாடும் மாமா குழந்தைகளையும் உறவாக கொண்டவனே. நாங்கள் அரைவாழ்வு வாழ்ந்தபோதும் நிலையில் நின்று 3 வயதில் இயல்பாக பேசி வலைதளத்தில் வலம் வந்தவனே. அன்று முதல் இன்று வரை ஏறிடும் மேடையெல்லாம் பூமாலை பெற்று புகழ் மாலையுடன் எங்களை வியப்பில் ஆழ்த்தியவனே. ஒருவராய் பிறந்தவருக்கு ஒருவனாய் பிறந்து 5ஆம் வயது பிறந்த நாளை கொண்டாடும் நீ அண்ணன் தம்பியாம் வேழமுகனும் வேலும் கொண்டவனின் ஆசி பெற்று தொட்டிய கருப்பர் துணையுடனும் எண்ணம் போல விரும்பிய படிப்பு படித்து பட்டங்கள் பல பெற்று விரும்பிய துறைத் தலைவராய் உயர்ந்து மணவிழா கண்டு 16 செல்வங்களுடன் பாட்டையா போல கோட்டைகள் பல கட்டி தான தர்மங்கள் செய்து கோயில் திருப்பணிகளுக்கு உதவி சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம் என பல பிறந்த நாட்கள் கண்டு வாழையடி வாழையாக வாழ்ந்து ஆல்போல் வளர்க என வாழ்த்துகின்றோம்.